அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை கண்டறிய சிபிசிஐடி போலீசார் 10 தனிப்படைகளை அமைத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்துல குடிநீர் தொட்டியில மலம் கழிந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டறிய சிபிசிஐடி போலீசார் 10 தனிப்படைகளை அமைச்சிருக்காங்க. சிபிசிஐடியுடைய டிஎஸ்பி பால்பாண்டி தான் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு நேரடியாக அந்த கிராமத்திற்கே சென்று விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த குற்றவாளிகளை கண்டறிவதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 தனிப்படைகளும் விசாரணையை தனித்தனியாக தீவிரப்படுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களிடம் இந்த புகார் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. அதே போல பிற சமூக மக்களிடமும் விசாரணையாளர் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு சிபிசிஐடி போலீசார் விரைவில் சம்மன் அனுப்பி இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த இருப்பதாகவும், அதே போல குடிநீர் தொட்டி ஆபரேட் செய்யக்கூடிய அந்த ஆபரேட்டருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த போவதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த போது அந்த பகுதியில் பதிவாகி இருந்த செல்போன் எண்களுடைய பட்டியல் எல்லாம் காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பட்டியலை வைத்தும் சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்காங்க. விரைவில் இந்த வழக்கில் குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை சிபிசிஐடி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசாரணையானது தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்டோரிடம் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையும் விசாரித்த வாக்குமூலங்கள் எல்லாம், வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தை வைத்தும் அதே போல யார் யாரிடமெல்லாம் அந்த கிராமத்தில் விசாரிக்கப்பட வேண்டுமோ அவர்களிடம் தனித்தனியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே வாக்குமூலமாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் இந்த குற்றவாளிகள் யார் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அந்த குற்றவாளிகளை கண்டறிவதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.